രാജ ദീപാരാധനയ്ക്കായി തിരുനട തുറന്നു. ഭഗവാന്റെ തിരുവാഭരണം ചാർത്തിയുള്ള ദിവ്യ വിഗ്രഹം കണ്ടു തൊഴുന്ന അസുലഭ നിഭൂഷമാണ്. സ്വാമിയെ ശരണമയ്യപ്പ ശരണമന്ത്രങ്ങളോടുകൂടി തിരുനടയിൽ ഭഗവാന്റെ തിരുവാഭരണത്തിൽ ആരതി എഴുതുന്ന മേൽശാന്തി വളരെ ഭക്തർക്ക് നിർവൃതി നൽകുന്ന ആ കാഴ്ച. സന്നിധാനത്ത് വിശിഷ്ടാദികളെല്ലാം തന്നെ ദേവസ്വം പ്രസിഡന്റ് അടക്കമുള്ളവരെ തിരുസന്നിധിയിൽ ദീപാരാധന ദർശിക്കുന്ന ആ കാഴ്ചയാണ്. ഇപ്പോൾ അല്പസമയത്തിനുള്ളിൽ പൊന്നമ്പല മേട്ടിൽ ദിവ്യ ജ്യോതിസ് ആരാധനയ്ക്ക് ശേഷം ஐயப்பன் அருள் பாலிக்கிறார். இன்னும் ஒரு சில வினாடிகளில் மகர ஜோதியாக ஜோதி ரூபனாக பொன்னம்பலமேட்டில் எழுந்தருள்வார். திருமிகு சுமதி ஸ்ரீ காட்சிகள். நாம் எல்லோரும் புதிய தலைமுறை வாயிலாக சபரிமலை ஐயப்பன் கோவிலுடைய அந்த கதவுகள் பொற்கதவுகள் திலகவதி சொன்னது போல திறக்கப்பட்டு ஐயப்பனுடைய தரிசனத்தை அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஐயப்பன் கலியுக வரதனாக நமக்கு எத்தனையோ அற்புதங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய ரொம்ப அழகா மகர ஜோதியாக ஜோதி வடிவமாக பொன்னம்பலமேட்டில் எழுந்தருளி இருக்கிறார் ஐயப்பன். சுவாமியே சரணமையப்பா, ஜோதியின் ரூபமே சரணமையப்பா, ஹரிஹர புத்திரனே சரணமையப்பா, தர்ம சாஸ்தாவே சுவாமியே சரணமையப்பா, வீர மணிகண்டனே சரணமையப்பா என்று கண்களில் கண்ணீர் பெருக்கோடு பக்தி பரவசத்தோடு பக்தர்கள் மகர ஜோதியை ஜோதி ரூபனாக அருள்பாலிக்கக்கூடிய ஐயப்பனை தரிசனம் செய்யும் அந்த தருணம் தான் இது. புதிய தலைமுறையின் வாயிலாக நேரலையில் நேர்களாகிய நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஜோதி ஸ்வரூபரே சரணமையப்பா, பொன்னம்பலமேடே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, ಸಮಸ್ತಪರಾಧ ರಕ್ಷಕರೇ ಶರಣಮಯ್ಯಪ್ಪ, ಸ್ವಾಮಿಯೇ ಶರಣಮಯ್ಯಪ್ಪ, ಸ್ವಾಮಿಯೇ ಶರಣಮಯ್ಯಪ್ಪ, பொன்னம்பல வாசனே சரணமய்யப்பா, பம்பா நதியே சரணமய்யப்பா, நீலிமலி வாசனே சரணமய்யப்பா, சபரி பீடமே சரணமய்யப்பா, சரங்குத்தியாரே சரணமய்யப்பா, 18ஆம் படிகளே சரணமய்யப்பா, சுவாமியே சரணமய்யப்பா, சுவாமியே சரணமய்யப்பா. ஜோதி வடிவாக ஐயப்பன் பொன்னம்பலமேட்டில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்திருக்கிறார். கண்களில் கண்ணீர் பெருக்கோடு மகர ஜோதி தரிசனத்தை பார்த்திருக்கிறார்கள் பக்தர்கள். சுவாமியே சரணமையப்பா என்ற கோஷம் விண்ணை பிளக்க மகர ஜோதி தரிசனத்தை நாம் பார்த்திருக்கிறோம். திருமிகு சுமதி ஸ்ரீ, இந்த தருணம் எப்படிப்பட்டது? தஞ்சம் இல்லாது தனித்து இவ்வனத்தை பஞ்சு உரல் செய்ய பதத்தியை வைத்தால் வஞ்சகர் கண்டிடின் வௌவர் என்றே அஞ்சினல் உந்தன் அடைக்கலம் ஐயா. எங்களுக்கு உன்னை விட்டால் யார் இருக்கிறார்கள்? வாழ்க்கை முழுக்க வஞ்சகர்களை பார்த்து பார்த்து தஞ்சம் இல்லாமல் தனித்து நிற்கும் எங்களுக்கு, பயந்து நிற்கிற அஞ்சிய எங்களுக்கு அடைக்கலம் நீயே என்று எல்லா பக்தர்களும் மகர ஜோதி தரிசனத்தை பார்த்துவிட்டு ஐயப்பனிடம் எங்களுக்கு எல்லாம் நீதான் என்று சரணடைகிற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். மகர ஜோதியை தரிசனம் செய்த அத்தனை பக்தர்கள் மனதிலும் முகத்திலும் இருக்கக்கூடிய பேரானந்தத்தை நம்மால் உணர முடிகிறது. மூவரின் முந்திய மூர்த்தி வரைக்கு போவது உன்னினன், பொன்னகர் மன்னன் தேவி இருந்தனன், தீங்கு வாராமே காவல் கொள் நீ என கற்பனை செய்தான் என்று நமக்கெல்லாம் தீங்கு வராமல் காக்கக்கூடிய தெய்வம் ஐயப்பன் என்று கச்சியப்பர் எழுதுகிறார். இவர்களுக்கு எந்த தீங்கும் வராமல் நீ காக்க வேண்டும், தீங்கு வர
வராமல் காவல் கொள் நீ என்று நமக்கெல்லாம் எந்த ஒரு தீங்கும் வராமல் மூவரின் முந்தைய மூர்த்தி என்கிறார். மூன்று மும்மூர்த்திகளுக்கும் முன்னதாக இருக்கக்கூடிய மூர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த சபரிநாதன் பொன்னம்பல மேட்டில் அங்கே ஜோதி தரிசனம் தந்து கொண்டிருப்பதை நாம் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜோதியாக ஐயப்பனை நாம் புதிய தலைமுறை மூலமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கன் மேவி அரிகர புத்திரன் சங்கையில் பெரும் சாரதர் தம்மோடும் எங்கும் ஆகி இருந்தது எவ்வுலகையும் கங்குலும் பகல் எல்லையும் காப்பானால். கங்குல்னா இரவு, பகல்னா நமக்கு தெரியும் பகல். இரவிலும் பகலிலும் நம்மையெல்லாம் காக்கக்கூடிய அரிகர புத்திரன், அங்கன் மேவிய அரிகர புத்திரன் நமக்கெல்லாம் பகல் இரவு பாராமல் காவல் தெய்வமாக இருந்து காக்கக்கூடிய அந்த ஹரிஹர சுதன் காந்த மலையில் பொன்னம்பல மேட்டில் ஜோதியாக தரிசனம் தருகிற காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாயகன் செல்ல நான் முகத்தோனை முன் தாய் என தரும் தாமரை கண்ணினான் சேய வைகுண்டம் சேர்ந்தனன் ஐயனும் போயினான் தன் புவனத்து அரிசினில் என்று ஐயப்பனுடைய வரலாறை மிக அழகாக கற்றியப்பர் பாடுகிறார். நம்முடைய ஐயப்பன் கடுமையான விரதம் இருந்து யாரெல்லாம் தன்னை தரிசிக்க வந்திருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் புதிய தலைமுறை நேயர்களே, வீட்டில் இருந்தபடி நம்முடைய மகரஜோதியில் ஐயப்பன் தரிசனத்தை மகரஜோதி ஐயப்பன் தரிசனத்தை பார்த்த உங்கள் எல்லோருக்கும், அங்கே சபரிமலைக்கு நேரடியாக சென்று ஐயப்பனை தரிசனம் செய்த அத்தனை பேருக்கும் ஐயப்பன் ஒளி வடிவாக இந்த மகர சங்கராந்தியிலே காட்சி தருகிறார். வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை இன்னல்களும் நிச்சயமாக நீங்கும். உங்கள் வாழ்க்கையில் இருள் நீங்கி ஒளி வந்து விட்டது. நான் ஒளியாக வந்துவிட்டேன், நான் ஒளியை தந்து விட்டேன் என்று சொல்வது போல ஐயப்பன் அங்கே பொன்னம்பல மேட்டில் மகர ஜோதியாக காட்சி தருகிற அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். காருடல் வெய்ய கலிச்சிடையாகி பாரிட எண்ணிலர் பாங்குற நன்ன பூரணை புட்களை பூப்புறமேவ வாரணம் ஊர்பவன் முன்னுறவன் தான் என்று நைஷ்டிக பிரம்மச்சாரியாக தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக இந்த கலியுகத்தில் தர்ம சாஸ்தாவாக சபரிமலையில் அருள்பாலிக்கக்கூடிய ஐயப்பன் பொன்னம்பல மேட்டில் ஜோதி சொரூபமாக தரிசனம் தருகிற அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம் எல்லோருக்கும் வாழ்க்கையில் எல்லா வளங்களும் நலங்களும் நிச்சயமாக கிடைக்கும். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. கண்ணின் நல்லதொரும் கழுமழ வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே என்று நம்முடைய பக்தி இலக்கியம் சொல்வது போல நிச்சயமாக நாம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வதற்காகத்தான் இந்த ஜோதி தரிசனம், இந்த ஒளி நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் வந்துவிட்டது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளெல்லாம் அகன்று நம்முடைய வாழ்க்கையில் இனி எப்போதும் வெளிச்சம் வெளிச்சம் வெளிச்சம், மகிழ்ச்சி 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 என்று குறிப்பதை போல ஐயப்பன் ஜோதி தரிசனமாக இங்கே நமக்கு தரிசனம் தருகிறார். புதிய தலைமுறை மூலமாக நாம் பார்த்து மெய்சிலிர்த்து நிற்கிறோம். சுவாமியே சுமதி ஸ்ரீ, உங்களுடைய பேச்சிலும் அந்த பக்தி பெருக்கு வெளிப்படுவதை பார்க்க முடிகிறது. அங்கு குழுமி இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒரு முறையாவது ஒரு சில நொடிகளை எழுந்தருளும் அந்த ஜோதி வடிவிலான ஐயப்பனை கண்டுவிட மாட்டோமா என்ற ஏக்கம் கொண்ட கண்களோடு காத்து கொண்டிருந்தனர். அவர்களுடைய கனவு, அவர்களுடைய ஏக்கம் நிறைவேறி இருக்கிறது. ஜோதி வடிவில் ஒளி ரூபனாக ஐயப்பன் எழுந்தருளிய காட்சியை அனைவரும் பார்த்து தரிசனம் செய்திருக்கிறார்கள். லட்சக்கணக்கானோர் சபரிமலையிலிருந்து தரிசனம் செய்திருக்கிறார்கள். கோடிக்கணக்கானோர் புதிய தலைமுறையின் நேரலை வாயிலாக இதனை தரிசனம் செய்திருக்கிறார்கள். திருமிகு ஸ்ரீஹரி, இந்த தருணம் எப்படிப்பட்டது? அதற்கு ஒரு சில வரிகள். இது விவரிக்க முடியாத ஒரு தருணம், உணர முடியும். அந்த நேரத்தில் எதுவுமே தோணாதுங்க. ஜோதி பார்க்கும்போது எதுவுமே தோணாது. அந்த நேரத்தில் மனசுல ஒரு விஷயம் மட்டும் நிற்கும். வேண்டியதையெல்லாம் கேளுங்க, அவர் அள்ளி அள்ளி தருவாரு. வேண்டியதையெல்லாம் கேளுங்க, அவர் அள்ளி அள்ளி தருவாரு. வாய் நிறைய சரணம் பாடுங்க, வாய் நிறைய சரணம் பாடுங்க, அவர் வாரி வாரி தருவாரு, அவர் வாரி வாரி தருவாரு. இதுதான் அந்த நேரத்தில், அந்த க்ஷணம் நம்ம என்னென்னமோ கேட்கணும்னு நினைப்போம், கேட்க முடியாது, அப்படியே நிசப்தமாக நிற்போம். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டால் கண்டிப்பாக ஐயப்பன் வாரி வாரி கொடுப்பாரு. இதுதான் அந்த நேரத்தில் இருக்கிற ஒரு ஃபீலிங். திருமிகு சுமதி ஸ்ரீ, மகர ஜோதி தரிசனத்தை பார்ப்பதனால் ஏற்படும் பயன், ஏன்னா
ஒவ்வொரு முறையும் சபரிமலை செல்லக்கூடிய பக்தர்கள் ஐயப்பனுடைய திருமுகத்தை பார்த்து விட மாட்டோமா, ஒரு முறையாவது வாழ்நாளில் பார்த்து விட வேண்டும் என்ற ஆவல் மேலோங்கி இருக்கும். மகர ஜோதியை ஜோதி ரூபமாக ஐயப்பனை தரிசனம் செய்வதில் இருக்கக்கூடிய சிறப்பென்ன? ஐயப்பனை மகர ஜோதியாக மகர சங்கராந்தி அன்றைக்கு தரிசனம் செய்யும் அனைவருக்கும் ஐயப்பன் என்னவெல்லாம் கொடுப்பார்? தானம், வேள்வி, தவம், கல்வி யாவும் தரணி மீதில் நிலைப்பெற செய்வேன். தானம், வேள்வி, தவம், கல்வி அனைத்தும் இந்த உலகத்தில் நிலையாக கிடைக்கும். தானம், வேள்வி, தவம், கல்வி யாவும் தரணி மீதில் நிலைப்பெற செய்வான் ஐயப்பன். வானம் 3 மழை தர செய்வான். மாறில்லாத வளங்கள் கொடுப்பான். மானம், வீரியம், நேர்மை, வன்மை யாவும் வழங்குறச் செய்வான். ஞானம் ஓங்கி வளர்ந்திட செய்வான். நாம் விரும்பிய அனைத்தும் கொடுப்பான் ஐயப்பன். யாரெல்லாம் மகர ஜோதியில் ஐயப்பனை தரிசனம் செய்தோமோ நம் அனைவருக்கும் நாம் விரும்பிய அனைத்தும் நிச்சயமாக ஐயப்பன் கொடுப்பார். நிச்சயமாக சுமதி, ரொம்பவே அழகா அது குறித்து விளக்கி இருக்கிறீர்கள். ஜோதி வடிவில் ஒளி ரூபமாக ஐயப்பன் பொன்னம்பலமேட்டில் எழுந்தருளும் அந்த காட்சியை மீண்டும் மீண்டும் நாம் புதிய தலைமுறையின் திரை வாயிலாக கண்டு தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். லட்சக்கணக்கான பக்தர்கள் பல்வேறு தடைகளை தாண்டி, இன்னல்களை தாண்டி சபரிமலையில் அங்கே ஜோதி ரூபனாக ஐயப்பனை தரிசனம் செய்திருக்கிறார்கள். ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய நேயர்களாகிய நாம் நமது வரவேற்பு அறையிலேயே நமது தொலைக்காட்சியின் வாயிலாகவே பொன்னம்பலமேட்டில் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஐயப்பனை இங்கிருந்தவாறே அமர்ந்தவாறே தரிசனம் செய்திருக்கிறோம். திருமிகு ஸ்ரீஹரி, இதற்கு ஒரு சில வரிகள் உங்களுடைய பாடல்களாக. ஐயப்பனுக்கு பாடிட்டே இருக்கலாம், அது ஈடு என எதுவுமே இல்லை. அவரை பற்றி பாடுறது தான் இது. ஆனால் இப்போ நட சாத்த போகிற நேரம் இப்போ இல்லை, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது. நட திறக்கிறதுக்கான ஒரு பாட்டு, அருமையான ஒரு பாட்டு. அதுலேருந்து ஒரு சில வரிகள் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு, அதுலேருந்து ஒரு சில வரிகள் பாடுறேன் இப்போ. நடை வழி திறந்தது, திருவடி மலர்ந்தது, பொழியுது சரணமழை. நடை வழி திறந்தது, திருவடி மலர்ந்தது, பொழியுது சரணமழை. நடை வழி திறந்தது, திருவடி மலர்ந்தது, பொழியுது சரணமழை. ஹரிஹரன் பதன், ஹரிஹரன் சூதன் பதன் அடியவர் விழுந்திட உருகுது சபரிமலை. ஐயனின் காடு ஆனந்த வீடு திறக்கலாச்சே தீபங்களோடு. விடியல் பிறக்கும் முன்னே கதிரும் மோதிப்பதென்ன, சரண கோஷங்களோ வானை பிளப்பதென்ன. நடை வழி திறந்தது, திருவடி மலர்ந்தது, பொழியுது சரணமழை. ஐயப்பனுடைய நடை திறக்கும் போது அந்த ஃபீலிங் அற்புதமான ஃபீலிங். இந்த ஜோதி தரிசனம் பார்க்கும்போது அதை விட பெரிய ஃபீலிங். அது அங்கே ஐயப்பன் மலைக்கு அடிக்கடி போகிறதுக்கு காரணமே என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை தொலைச்சிடுறோம், நிறைய நல்ல குணங்களை தொலைச்சிடுறோம். அதை மீண்டும் புதுப்பிக்க தான் அங்கே அடிக்கடி போக வேண்டிய ஒரு கட்டாயம் கூட நான் சொல்வேன். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கட்டாயம் என்னென்னா, வருஷம் அங்கே போயிட்டு தன்னை ரீசார்ஜ் பண்ணி ஒரு நல்ல ஒரு மனிதனாக வாழ்வதற்காக ரெடி பண்ணி திரும்பி வர்றது தான் இந்த சபரிமலைக்கு போகிற பயணத்துடைய பெரிய பலன் நான் நினைக்கிறேன். நிச்சயமாக. திருமிகு சுமதி ஸ்ரீ, நிறைய நடைமுறைகள் குறித்து சொல்லியிருக்கிறீங்க. இப்போ நடை திறக்கப்பட்டு ஜோதி வடிவமாக மகர ஜோதியாக ஐயப்பன் அருள் பாலித்து பக்தி பெருக்கோடு பக்தர்கள் அதனை தரிசனம் செய்து 18ஆம் படி ஏறிக்கொண்டிருக்கும் காட்சிகளை பார்க்கிறீர்கள். அடுத்த நடைமுறைகள் என்ன? எவ்வாறு இன்றைய நாள் சிறப்புடன் முடிந்திருக்கிறது? இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நாள். நாம் புதிய தலைமுறை மூலமாக சபரிமலை மகர ஜோதியை தரிசனம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு. பக்தர்கள் 18 படி ஏறி அங்கே சபரிநாதனை தரிசனம் செய்கிற காட்சியையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த சபரிமலைக்கு என்ன ஒரு சிறப்பு, இன்றைய நாளுக்கு என்ன சிறப்பு என்றெல்லாம் நீங்கள் கேட்டீர்கள். நம்முடைய உடம்பிலே 6 ஆதார சக்கரங்கள் இருப்பது போலவே ஐயப்பனுடைய கோவில்களையும் நாம் 6 சக்கரங்களோடு ஒப்பிட்டு சொல்வோம். அதிலே மூலாதாரமாக இருக்கக்கூடியது சொரிமுத்து ஐயனார் கோயில், சுவாதிஷ்டானமாக இருக்கக்கூடியது அச்சங்கோயில்,
மணிப்பூரகமாக இருக்கக்கூடியது ஆரியங்காவு, அநாதகம் குளத்துப்புழை, விசுத்தி தான் அந்த எருமேலி. அதற்கு பிறகு ஆக்ஞை என்று சொல்லப்படக்கூடியதுதான் சபரிமலை. அதுதான் 6 ஆதார சக்கரங்களில் அடைவதற்கு மிகவும் கடினமானது என்று நம்முடைய முன்னோர்களும் சித்தோர்களும் சொன்னதுதான் அந்த ஆக்ஞை. அதனுடைய குறியீடாக இருப்பதுதான் சபரிமலை. அந்த சபரிமலையில் நம்முடைய ஐயப்பன் இன்றைய தினம் இளவரசனாக நகைகள் பட்டு வஸ்திரங்கள் அணிந்து மிக அழகாக மீசையோடு காட்சி தரக்கூடிய அந்த கோலம் தொடர்ந்து பக்தர்கள் வழிபாடு செய்வார்கள். இன்றைய தினம் என்பது மகர சங்கராந்தி பிறந்திருக்கக்கூடிய இந்த நேரம் என்பது சூரியன் தை மாசத்திற்கு பிரவேசிக்கக்கூடிய இந்த நாளில் நம்முடைய ஐயப்பனை, அவருடைய வரலாறுகளை நாம் பேசுவதற்கு கிடைத்த இந்த வாய்ப்பும், மகர ஜோதியை தரிசனம் செய்ய கிடைத்த இந்த வாய்ப்பும் நிச்சயமாக திருமிகு சுமதிஸ்ரீ, புதிய தலைமுறை வாயிலாக இந்த வாய்ப்பு அமைந்திருக்கிறது. விருந்தினர்கள் இருவருக்கும் மிகவும் சிறப்புற அழகுற இந்த நேரலையை நடத்தி சென்றதற்கு மிக்க நன்றி. நேர்களாகிய கண்டு களித்த நேர்களாகிய உங்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேர்களே. நன்றி, வணக்கம்.